அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் 97,37,000 வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பகிர்ந்து. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிந்தைய அந்த வரைவு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்று பிற்பகல் முதலே மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தத்தமது மாவட்டங்களிலே வரைவு வாக்காளர் பட்டியலின் விவரங்களை வெளியிட்டு வந்தார்கள். இந்த நிலையில்தான் அனைத்தையும் தொகுத்து சென்னை தலைமைச் செயலகத்திலே தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் எத்தனை வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விவரத்தை வெளியிட்டார். அதன்படி 97,37,000க்கும் கூடுதலான வாக்காளர்கள் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய தகவலாக இருக்கின்றது. நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் அவர்கள் தங்களை வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்வதற்காக படிவம் 6 மூலமாக தேர்தல் ஆணையத்துக்கு விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 97,37,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். மிகவும் குறிப்பாக சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளில் தான் இந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது, நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை. அதன்படி சோழிங்கநல்லூர், பல்லாவரம், ஆலந்தூர் உள்ளிட்ட சட்டப்பேரவை தொகுதியில் எல்லாம் அதிகப்படியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தோம் என்றால் 10% கூடுதலான வாக்காளர்களின் நீக்கத்திற்கான காரணமாக சொல்லப்பட்டிருந்தது இடம்பெயர்ந்தவர்கள் மற்றும் குறிப்பிட்ட முகவரியில் வசிக்காத வாக்காளர்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இறந்த வாக்காளர்கள் பெயர் பட்டியலில் இருந்து நீக்கப்படாமல் இருந்தவர்கள் 4.2% என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதன்படி தமிழ்நாட்டிலே 27 லட்சம் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட இறந்த வாக்காளர்கள் பட்டியலில் தொடர்ந்து இடம்பெற்று வந்திருக்கின்றார்கள். அதை இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலமாக பிஎல்ஓக்கள் கண்டறிந்து அந்த பெயர்களை எல்லாம் நீக்கி இருக்கின்றார்கள். அதன்படி வாக்காளர் பட்டியலில் இருந்த 27 லட்சம் வாக்காளர்கள் பெயர்கள், இறந்தவர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன.